மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும். குறிப்பாக நமக்கு விரோதமாக இருப்பவர்கள், எதிர்ப்பாக இருப்பவர், இவர்கள்ட்டேருந்து வரக்கூடிய சில தடைகள், சில காரியங்களில் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகிறது. குறிப்பாக ஒரு முக்கியமாக ஒரு வேலையில் ஒரு பெரிய பொறுப்புள்ள அதிகாரியாலாம் இருக்கும்பொழுது இதெல்லாம் சகஜமாக நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மன உறுதியோடு செயல்படும் பொழுது இந்த எதிர்ப்புகளை முறியெடுத்து வெற்றி பெறுவீர்கள். அப்போ முறியெடுத்து வெற்றி பெறலாம், அப்போ கொஞ்சம் போராட்டம் இருக்கு, எதுவுமே இல்லாமல் சுலபமான வெற்றி அல்ல. அதனால் இதை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவில் மன உறுதியோடு செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். எந்த ஒரு காரியமுமே ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்யும்போது தான் நல்லபடியாக வரும். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு தடைகள் விலகி எதிர்பார்த்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையிறது. கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு சின்ன விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது அவசரமாக நீங்கள் செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்கள்லாம் சில மைனர் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டும், பொறுமையாக செயல்பட வேண்டும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனம் நிலை கொள்ளாமல் இருக்கும்பாங்க, அது மாதிரியான ஒரு தினமாக தான் இருக்குது. சில நேரங்களில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருவாயில் இந்த முடிவு எடுப்பதா வேண்டாமா, என்ன செய்வது, இதில் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் சொல்லி அதிலேயே பண்ணிகிட்ருப்பீங்களே தவிர அந்த முடிவுகளை எடுப்பதற்கு தயங்குவீர்கள். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எப்போவுமே நம்மளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை உள்ள நல்ல அனுபவசாலிகளிடம் பேசி நல்ல முடிவை எடுப்பது ரொம்ப சிறந்தது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றலாம், தாமதங்கள் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் உங்கள் மனசில் இருந்த கவலைகள், சந்தேகங்கள் இதெல்லாம் நீங்கி ரொம்ப வெற்றிகரமாக உங்களுடைய இயக்கம் அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். அடுத்த மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு அதிகமான ஒரு பலுவை தூக்கும்போது பிரச்சனை வரும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக உங்களால் எதை சாதிக்க முடியுமோ அதை பற்றி மட்டும் பேசுகிறது ரொம்ப நல்லது. மேற்கொண்டு சில பிரச்சனைகளை கையில் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் முழுமையாக நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் அதற்கான முயற்சியை நான் செய்கிறேன்ற அளவில் நீங்கள் பேசணும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். சில எதிர்பாராத நன்மைகளும் திருப்பு முனைகளும் உங்களுக்காக அமையும். அதனால் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய அருமையான தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு எச்சரிக்கையை பின்பற்றி இருக்க வேண்டிய ஒரு தினமாகத்தான் இது அமையும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான தினம். நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம், நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். புகழ் சிறப்பாக வெளிவரும். உங்களுடைய உதவியால் பல நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய திறமையை பலரும் வியந்து பாராட்டக்கூடிய வகையில் இந்த தினம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய தினமாக அமையிறது. அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே, குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் அமையும். ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தினம். வெற்றி வாய்ப்புகளை பெருகி தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாமதங்கள் இதெல்லாம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நன்மைகளை
பெற்று தந்து மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன வரவு, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், சில நேரங்களில் நமக்கு பகைவாகவும் நமக்கு பிரச்சனையும் தந்து கொண்டிருந்தவர்கள் நம் பாதையிலிருந்து விலகுவார்கள். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் பெரிய அளவு வெற்றிகளை தரக்கூடிய, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சில எதிர்பாராத திருப்பங்கள், சில நேரங்களில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செய்யும் பொழுது அதை ஒரு நேர்முறையில் செய்யணும்னு நினைக்கும் பொழுது நமக்கு அமையப்பட்ட வழிவகைகள் குறுக்கு வழியாகவோ இல்லை வேற ஒரு மாறுபட்ட தன்மையிலையோ இருந்தால் நம்ம ஒழுங்காக நேர் வழியில் போகிறவங்க யோசிப்பாங்க. கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு தினமாக இது இருக்கிறது. ஆனால் மாற்று வழியை நீங்கள் பின்பற்றுவதற்கான ஒரு தன்மையை காண்பிக்கக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூர பயணங்கள் போக வேண்டியிருக்கலாம். சில நேரங்களில் சில சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும், அதற்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். சில நேரங்களில் தெய்வ காரியங்களாக இருக்கும், ஒரு பஜனை அது மாதிரி, அதற்கான சில செலவினங்கள் ஏற்படலாம். அதனால் உங்களுக்கு மனசில் பெரிய அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷம்தான் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கும், இருந்தாலும் மனசில் நிறைவு உண்டாகும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப முன்னேற்றமான நல்ல தினமாகத்தான் இது அமையுது. அதே போல விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையும். மனக்கவலைகள் கூட மறைந்துவிடும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் சில தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும், சில நண்பர்களை சந்திக்க வேண்டி வரும். இதெல்லாம் மேலோட்டமாக தேவையற்றதாக தோன்றினாலும் அது ஒரு நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதுவே உங்களுக்கு பெருத்த நன்மையாக மாறிவிடும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதனால் வருங்காலத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரை நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். எதிர்பாராத சில தடைகள், சில தாமதங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம், நல்ல தன வரவை கொடுக்கக்கூடிய தினம், நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம் மனதுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக ஸ்லாகிக்க முடியாது. இருந்தாலும் அது உங்களுக்கு மனதுக்கு பிடிக்காத நிகழ்வுகளாக சில நிகழ்வுகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்கு.
அதனால சில நேரங்களில் மனசில் ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய சில சம்பவங்களும் நிகழலாம். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். மேலோட்டமாக செயல்படும் பொழுது சில அடிமட்டத்தில் சில விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தாதால் பிரச்சனைகள் வரலாம். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் தைரியம், தன்னம்பிக்கை, கடுமையான உழைப்பு இதெல்லாம் நிரம்ப பெற்று இருப்பீங்க நீங்கள். அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள்னு எதுவும் உங்களுக்கு ஏற்படும் சொல்ல முடியாது. அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாகவும் நம்ம எண்ணியதை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாகவும் அமையும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினம், அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வகையில் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமையும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் அவசரமான செயல்பாட்டினால நம்ம கையில் கிடைச்சதை நம்ம இழப்பதற்கான ஒரு சூழல் கூட ஏற்படுவதால் நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் காலையில் முழுக்க உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நமக்கு வர வேண்டிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினையும் நல்ல ஒரு பண வசதியும் கூட நாம் இழந்து விடுவோம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு பிரச்சனைகள் இருக்கும், நிதானமாக செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். நண்பர்களால் உதவிகள் எல்லாம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உண்டு, கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப காரியங்கள்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அதற்கான நல்ல வரன்கள் வருவது, அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பது, சுமூகமாக நடந்து அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் முடிவாகுது போன்ற நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்கள் பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படும், தடைகள் ஏற்படும். நிதானமாக செயல்படும் பொழுது அந்த தடைகளை எல்லாம் விலக்கி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் ஏற்படும். கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம்.